தமிழ்நாட்டின் புதிதாக அரசு செயல்படாத காரணத்தால் முக்கிய அரசு துறைகளில் பணிகள் அனைத்தும் முடங்கியுள்ளன. இதனால் ரேஷன் பொருட்கள் விநியோகம் தொடங்கி மின் விநியோகம் வரை அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தேர்தல் முடிந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் புதிய அரசு சுறுசுறுப்போடு செயல்பட்டு சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து மானிய கோரிக்கை மூலம் ஏற்கனவே இருக்கும் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதோடு புதிய திட்டங்களையும் செயல்படுத்தும். ஆனால் தற்போது விஜய் தலைமையிலான தாவேகா அரசு ஆட்சி பொறுப்பேற்று 20 நாட்களை கடந்தும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் டெண்டர்களை ரத்து செய்ததோடு சரி, புதிய டெண்டர்கள் விடப்படவில்லை. குறிப்பாக நியாய விலைக் கடைகளில் மாதந்தோறும் வழங்கப்படும் துவரம்பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்களின் கொள்முதல் இதன் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் இப்பொருட்களின் விநியோகம் பாதிக்கப்படும் நிலை உள்ளது. இதேபோல் மின்சாரத்துறையில் மின் சாதனங்கள் கொள்முதல், சூரிய மின் உற்பத்தி தொடர்பான ஒப்பந்தங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. புதிய ஒப்பந்தங்கள் வழங்கப்படாததால் தமிழ்நாடு முழுவதும் மின்வெட்டு மேலும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. அது மட்டுமின்றி சென்னையின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேற்கொள்ளப்பட்ட தேனாம்பேட்டை சைதாப்பேட்டை இடையேயான மேம்பால பணிகள், மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் போன்றவையும் முடங்கியுள்ளன. நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட துறைகளில் நடைமுறையில் இருந்த ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் புதிய ஒப்பந்தங்கள் அளிக்கப்படாததால் பொதுமக்களின் அன்றாட வாழ்வில் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே இனியாவது அரசு துரிதமாக செயல்பட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைக்கின்றனர். தமிழ்நாட்டின் புதிதாக அரசு செயல்படாத காரணத்தால் முக்கிய அரசு துறைகளில் பணிகள் அனைத்தும் முடங்கியுள்ளன. இதனால் ரேஷன் பொருட்கள் விநியோகம் தொடங்கி மின் விநியோகம் வரை அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தேர்தல் முடிந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் புதிய அரசு சுறுசுறுப்போடு செயல்பட்டு சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து மானிய கோரிக்கை மூலம் ஏற்கனவே இருக்கும் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதோடு புதிய திட்டங்களையும் செயல்படுத்தும். ஆனால் தற்போது விஜய் தலைமையிலான தாவேகா அரசு ஆட்சி பொறுப்பேற்று 20 நாட்களை கடந்தும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் டெண்டர்களை ரத்து செய்ததோடு சரி, புதிய டெண்டர்கள் விடப்படவில்லை. குறிப்பாக நியாய விலைக் கடைகளில் மாதந்தோறும் வழங்கப்படும் துவரம்பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்களின் கொள்முதல் இதன் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் இப்பொருட்களின் விநியோகம் பாதிக்கப்படும் நிலை உள்ளது. இதேபோல் மின்சாரத்துறையில் மின் சாதனங்கள் கொள்முதல், சூரிய மின் உற்பத்தி தொடர்பான ஒப்பந்தங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. புதிய ஒப்பந்தங்கள் வழங்கப்படாததால் தமிழ்நாடு முழுவதும் மின்வெட்டு மேலும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. அது மட்டுமின்றி சென்னையின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேற்கொள்ளப்பட்ட தேனாம்பேட்டை சைதாப்பேட்டை இடையேயான மேம்பால பணிகள், மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் போன்றவையும் முடங்கியுள்ளன. நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட துறைகளில் நடைமுறையில் இருந்த ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் புதிய ஒப்பந்தங்கள் அளிக்கப்படாததால் பொதுமக்களின் அன்றாட வாழ்வில் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே இனியாவது அரசு துரிதமாக செயல்பட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைக்கின்றனர்.